கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதல்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த 2019ஆம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கும்படி தேவன் பெரிதான கிருபை பாராட்டியிருக்கிறார். விசேஷமாய் இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிற அன்பான சகோதரர்கள் சகோதரிகள், இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பானவர்களுக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் ஆர்வமாய் வாஞ்சையாய் நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை போல வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அன்பானவர்களே, 3 காலங்கள் என்கிற பாட வரிசையில் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற முறைகளை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். ஜெபம், பாடல் போன்ற காரியங்களை படித்த நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை குறித்து வேதவசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆமாம், ஆராதனையில் வேதம் வாசிப்பது இன்னும் பிரசங்கிப்பது என்பது ஒரு பாகமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரசங்கம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஆராதனையில் இன்றைக்கு எப்படி செய்யப்படுகிறது, இதை நான் ஒரு 3 தலைப்பின் கீழே நான் உங்களோடு பேச இருக்கிறேன். உதாரணமாக, ஒரு பிரசங்கியாளருடைய பொறுப்பு அல்லது அவருடைய வேலை என்ன, கேட்பவர்களுடைய அங்கே விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்னும் கேட்பவர்கள் எப்படி பிரசங்கியாளராய் மாறுவது, இந்த 3 தலைப்பையும் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ 1ஆம் நூற்றாண்டின் காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானா, தேவனுடைய வார்த்தையை பேசுவதும் கேட்பதும் அது ஆராதனையில் அங்கே ஒரு பாகமாக செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை நாம் வாசிப்போமானா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது அந்த அப்போஸ்தலர்கள் அங்கே கூடி வந்த மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அங்கே பிரசங்கித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது என்பது அது ஆராதனையில் மாத்திரமல்ல, பொதுவாகவும் தேவனுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை அறியாத மக்களுக்கு பேசுவது என்பது அது முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானா, அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் சரியான சத்தியம் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும் என்றுதான் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ நாம் செய்யக்கூடிய பிரசங்கம் எல்லாமே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இப்படி தான் இருந்தது, இப்படி தான் நாம் செய்ய வேண்டும் என்றுதான் வேதத்தின்படி நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் செய்வதை குறித்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் கவனித்து பார்ப்போமானா, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். தேவனுடைய வார்த்தையை தான் நாம் பிரசங்கத்தில் போதிக்கிறோம். அந்த பிரசங்க பகுதியில் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது உண்மையாகவே அதை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது ஆராதனையினுடைய ஒரு பாகமாயும், ஒரு கிறிஸ்தவன் உண்மையாகவே சத்தியத்தில் வளர அது முக்கியமானதாயும் இருக்கிறது என்பதை முதல்ல நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆராதனை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 7வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். தேவனுடைய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு பெரும்பாலான சபைகளிலே நீங்கள் கவனிப்பீர்களானா, பிரசங்கம் என்பதை காட்டிலும் சாட்சி சொல்லுதல் என்பது தான் அதிகமாக நேரம் ஒதுக்கப்படக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாட்சி கூறுவது என்று புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருப்பது எல்லாமே
மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை சாட்சியாக கூறினார்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் அதுதான் பிரசங்கம் பண்ணார். இதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, கிபி 62ல் ரோமில் அங்கே சிறை கைதியாக வைக்கப்பட்டதான அங்கே பவுல் எப்படி பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானா, மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். 2 காரியம் பேசினார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆக சபைக்குள் வாழும் பொழுது தேவனுடைய சட்டத்துக்கு நாம் முழுவதுமாய் கீழ்ப்படிந்தா பரலோகத்துக்கு போக முடியும் என்பதையும், இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷம், சுவிசேஷம், அவரை போல் வாழ்வது, இதைதான் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பிரசங்கம் என்பது எதை இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள் என்பது முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக உள்ளது. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் என்ற ஒரு பகுதி வரும் பொழுது, அதாவது சாட்சின்னு ஒரு பகுதியிலையும் சாட்சி தான் சொல்கிறாங்க, பிரசங்கன்னு ஒரு பகுதி நீங்கள் வந்தாலும் நீங்கள் எதை தான் கேட்க முடியும்? ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளை போதித்து கொண்டிருக்கிறதை நாம் இன்றைக்கு கவனிக்கலாம். ஆனால் அதனால் ஒருவருக்கு விசுவாசம் வருமா? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு யூடியூப் முன்னாடி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் உண்மையான விசுவாசம் உங்களுக்கு வருமா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆமாம் பிரதர், எனக்கு சாட்சியை கேட்டாதான் உண்மையான விசுவாசம் எனக்கு வந்தது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். வேத வசனம் விசுவாசம் எப்படி வருகிறது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். ரோமர் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வரணும்? என்னுடைய கதையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பதினாலே உங்களுக்கு விசுவாசம் வருமானால் அது தவறு, அது நிலைக்காது. இஸ்ரவேல் மக்கள் நேரடியாக அற்புதங்களை கண்டோம், அவர்களை காட்டிலும் காணாமல் கேள்விப்பட்ட ராகாப்பனுடைய விசுவாசம் பெரியதா இருந்ததா இல்லைங்களா? ஆமா, தேவனிடத்துல விசுவாசம் ஒருவருக்கு இன்றைக்கு எப்படி வர வேண்டும்? இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வர வேண்டும், கேட்பதினாலே வர வேண்டும். எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். அப்போ முதலாவது இன்றைக்கு சபையில என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். ஏன்னா எபிரேயர் 4:12 இப்படியாக வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. அது நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அப்போ நான் மனம் திரும்பும்படி, இயேசு கிறிஸ்துவை போல் வாழும்படி, தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கும்படி, ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கத்தக்கதாக பரிசுத்தம் உள்ளவனாய் நான் இருக்கும்படி தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு மிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. சரி, இப்போ முதல் பாடம், பிரசங்கியாளர், பிரசங்கம் செய்யக்கூடிய பிரசங்கியாளர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் அல்லது எப்படி பிரசங்கிக்க வேண்டும்? சில பேர் ஃபுல்பெட் முன்னாடி வந்துட்டா, அந்த பிரசங்க மேடைக்கு முன்னாடி வந்துட்டா என்ன செஞ்சிடறாங்கன்னா ஒரு ஹெட்மாஸ்டர் போல ஆகிடுறாங்க. இப்போ எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் ஒரு அதிகாரத்துவமாக பேசுவாரோ, அந்த மாதிரி சில ஊழியர்கள் முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஒரு ஹெட்மாஸ்டர் ஆகிடுறாங்க. கையில் சில பேர் பெரம்பு தான் வைக்கல, இன்னும் சில பேர் அதை கூட வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாக வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிரசங்கியாளர் அவர் முன்பாக வருவாரானா கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு சொல்லணும். ஆனால் தேவனுடைய வசனத்தின் மூலமாகத்தான் அதை சொல்லணும். இந்த பிரசங்கம் செய்வதை குறித்து வெவ்வேறு வசனங்கள் அப்படின்றத விட ஒரு பாட்டை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா ஒரு பிரசங்கியாளர் எப்படி பிரசங்கிக்க வேண்டும்,
அல்லது அவர் பிரசங்கிக்கும் பொழுது எப்படிப்பட்டவராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த 10 வசனங்களில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். நீங்க வேதாகமத்தை திருப்பி வாசித்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 நான் படிக்கிறேன். சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அங்கே எழுதுகிறார். நான் உங்ககிட்ட வந்து பிரசங்கம் பண்ணது வீணாய் போகவில்லை அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றார். 2வது வசனம், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். முதலாவது காரியம், பிரசங்கம் என்பது தைரியமாக செய்யப்பட வேண்டும். பிரசங்கம் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பிரசங்கம் என்பது அது சத்தியத்தின்படி கண்டனம் பண்ணணும். அவதூறான வார்த்தைகள் பேசுவதனாலேயோ இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனை தாக்கி பேசுவதோ அது ஒரு பிரசங்கியாளருக்குரிய தகுதி அல்ல, அது ஒரு அழகும் அல்ல. தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய நாம தேவனுடைய வார்த்தையை பேசணும். தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது நியாயமானபடி கண்டிக்க வேண்டும், வசனத்தின்படி கண்டிக்க வேண்டும். இப்போ ஒரு பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி கண்டிக்கணும்னு நாம் படிக்கிறோம், கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையில கண்டிக்கணும்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பிரசங்கியாளர் கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அவர் தைரியமாக பிரசங்கிக்க வேண்டும். ஆளு பார்த்து பிரசங்கம் பண்றதை விட தைரியமா பிரசங்கிக்கணும். உள்ளதை உள்ளதன்படி அவர் பிரசங்கிக்க வேண்டும். அடுத்து 3வது வசனத்துல பாருங்க, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. இந்த வசனம் புரியுதுங்களா உங்களுக்கு? பிரசங்கம் பண்ணும்போது வஞ்சகமாகவோ ஆசை காட்டியோ கபடமாகவோ பேசக்கூடாது. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் பிரசங்க மேடைக்கு வரும்பொழுது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பிரசங்கம் செய்யக்கூடிய ஒருவருடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறத நீங்க பார்க்கலாம். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க பார்ப்பீர்களானா, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணுமா தேவ சமூகத்துல. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் பூமிக்குரியது இன்னைக்கு இல்லை. புல்பெட் இருக்கக்கூடிய பிரசங்க மேடை இருக்கக்கூடிய பகுதி பரிசுத்தமானது கிடையாது. அதுவும் ஒரு இடம், உட்கார்ற இடம் எப்படியோ அதே மாதிரி பிரசங்கம் செய்யக்கூடிய இடமோ ஒரு சாதாரண இடம். ஆனா பயம் அவருக்கு இருக்க வேண்டும். பயப்படாம பொய் கதைகளையோ அல்லது மக்களை நம்ப வைக்கணும், ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு யோசனையிலையோ பேசக்கூடாது. அது தவறு, வேதம் சொல்லுகிறது. ஏன்னா தொடர்ந்து சொல்றார் பாருங்க, ஏன் நீங்கள் மனம் பதறாமல் பேச வேண்டும், ஏன் நீங்கள் ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். அங்கே சொல்றார் பிரசங்கி 5:2, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, நீ உண்மையாக தான் பிரசங்கம் பண்றீங்களா இல்லை ஜோடித்த கதைகளை நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களா என்பதை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். இதுதான் 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல நாம படிக்கிறோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதா இருக்கவில்லை. அப்போ ஒரு பிரசங்கம் எப்படி இருக்கக்கூடாது, அப்போ அது கபடம் உள்ளதா இருக்கக்கூடாது. 4வது வசனத்தை நீங்க பாருங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்போ ஒரு பிரசங்கம் யாருக்காக இருக்கக்கூடாது, மனிதனுக்காக ஒரு பிரசங்கம் செய்யப்படக்கூடாது. மனிதனை திருப்திப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க கூடாது. ஏன்னா
யாரு காணிக்க அதிகமாக தராங்களோ அவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தோம். யாரு கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்கள அவமானப்படுத்தி பேசுவதும் இன்னைக்கு சிலருடைய வழக்கமாகவும் பழக்கமாகவும் இருக்கிறது. சொல்லப்போனா மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக அநேக ஆத்துமாக்களை இன்றைக்கு இருதயத்திலே அவர்களுடைய தவறான வார்த்தைகளினாலே அவர்களை குத்தி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் உண்மையாவே வருத்தத்தோடு இந்த வாரம் போனா நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பத்தி என்ன திட்டுவாங்களோ. ஏன்னா அந்த மாசம் அவர் தசமபாகம் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு ஒரே பாராட்டு விழா தான் நடந்திருக்கும். ஆனால் அவர் கொடுக்காததுனால சாபம் தான் அங்கே நடக்கும். அதுவும் பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த ரெட் கலர் சட்டை போட்டுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லைனா இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு சாபம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அவருடைய மனசு பாதிக்கப்படும். பிரியமானவர்களே, வேதத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷனை திருப்திப்படுத்தும்படியாக ஒரு பிரசங்கியாளர் பிரசங்கிக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் நீங்கள் சத்தியத்தின்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் வராமல் போயிடுவாங்க. கேட்டாவே ஆள் வராமல் போயிடுவாங்க. அதனால் ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாங்கள் பேசி முடிச்சிடுறோம். இப்போ இதே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தில் அவர் பயன்படுத்தும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தையை நீங்கள் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. என்னன்னு சொல்லிட்டாரு பாருங்க. மனுஷனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனே கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, நீங்கள் மனுஷனுடைய ஊழியக்காரர்கள், மனுஷனுடைய வேலைக்காரர்கள். யார் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு மட்டும் போய் ஜெபம் பண்றது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திரம் ஜெபம் பண்றது, ஆசீர்வாதமாய் ஜெபம் பண்றது. இந்த கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டுன்றதே தெரியாது நிறைய பேருக்கு. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மனுஷருக்காக ஒரு ஊழியமோ பிரசங்கமோ நாம் செய்யக்கூடாது. இது வேதம் மிக எச்சரிப்பாய் சொல்லுகிறது. அடுத்த 5வது வசனத்துல பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. பவுலுடைய பிரசங்கம், பவுலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? அருமையான ஒரு வார்த்தை, இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை. அப்படின்னா என்ன? இச்சகமான வசனம்னா என்ன? ஆசை வார்த்தைகளை தூண்டி உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை வாளாக்காமல் மேலாக்குவார், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படி எல்லாம் சொல்லி அவங்க வசனத்தை படிக்கணும்ன்ற எண்ணமே நிறைய பேருக்கு வரல இன்னைக்கு. காரணம் என்னன்னா, அந்த இச்சகமான வார்த்தைகளை பேசி அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, பொருளாசை உள்ளவராய். பிரசங்கியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு வருத்தமான வாழ்க்கை முறை என்னன்னு கேட்டீங்களான்னா, காசு மேலதான் நிறைய பேருக்கு மோகம். அதாவது சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே கை அப்படியே பிசைந்துட்டு நின்றுட்டே இருப்பார். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களான்னா, அவருக்கு ஒரு உதவித்தொகை தேவை. பிரியமானவர்களே, ஒருவர் ஊழியம் செய்வதனாலே தேவன் அவரை போஷிக்க வேண்டும். உதவி அவருக்கு தானாக கிடைக்கணும். உதவிக்காக ஊழியம் செய்வது என்பதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா பவுல் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவர் செய்யல. பொருளாசை உள்ளவர்களாய் நாம் மாயம் பண்ணக்கூடாது. வசனம் 6 நாம் கவனிப்போம். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்தில் ஆவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஒரு பிரசங்கியாளருக்கு இருக்கக்கூடிய அடுத்து மிக பெரும் ஒரு பலவீனம் இதுதான். தேவன் ஒருவர் பிரசங்கிக்கும்படியாக ஞானத்தை கொடுக்கிறார், திறமைகளை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். இப்போ ஒரு பிரசங்கியாளர் என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு சிறந்த ஒரு பிரசங்கத்தை செய்தாலோ அவர் கிறிஸ்துவனுடைய வேலைக்காரனாக மாத்திரம் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பிரசங்கியாளர்களுக்கு நிறைய பேர் அருமையாக பிரசங்கம் பண்ணுறதுனால பட்ட பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பொவர்னகேஸ், அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சில பெயரை வைத்தார். இப்போ இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர்
ஒருவர் ஒரு துறையில திறமையானவராய் அவர் இருக்கும் பொழுது ஒரு பட்டங்கள் கொடுப்பது போல வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு கூட இன்னைக்கு பட்டங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? அவருடைய பிரசங்க ஞானம் என்ன தெரியுமா? அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வந்தாலே தேன் போல அருமையாக எங்களுடைய காதுகளில் விழும் அப்படின்னு சொல்லி மனிதனை புகழக்கூடிய மக்களாய் இன்றைக்கு மாறி போறார்கள். நன்றாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் விளக்கப்படுத்துறோம், அவ்வளவுதான். அதுல மனுஷனால் வரக்கூடிய மகிமை அது தவறாய் இருக்கிறது. ஒருவேளை பேசக்கூடிய நானு என்னை பத்தி புகழ்ந்து பேசணும்னாலோ, பேசிட்ட பிறகு ஜனங்க ஆஹா ஓஹோன்னு ஒரு மனுஷனை புகழ்ந்தாலும் கூட அது தவறு. இது நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு மாபெரும் ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவர் கட்டின அந்த பாபிலோன் நகரத்தை அவர் பார்த்தார். மேலே போயிட்டு பார்த்துட்டு அவருக்கே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இது நானா கட்டினேன்? அப்போ ஒரு வார்த்தையை வாயிலிருந்து அவர் சொல்றார், இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அவர் அந்த வார்த்தை வாயில் இருக்கும் பொழுதே அவர் மனுஷனில் நின்று தள்ளப்பட்டார். படிக்கிறோமா இல்லையா? நம்ம பெருமை என்பது எந்த மனிதனுக்கு இருக்கக்கூடாது, விசேஷமா தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவருக்கு இருக்கக்கூடாது. மனுஷரால் வரக்கூடிய மகிமையை ஒரு பிரசங்கியாளர் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் உண்மை. நாம ஒரு உதாரணம் கூட உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல இருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, குறித்த நாளிலே ஏரோது அவர் ஒரு ராஜாவா இருந்தார். அந்த பகுதிக்கு ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். பைபிள் பிரசங்கம் பண்ணவர் அவருடைய சொந்த கருத்தை ஏதோ ஒன்று அந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 22ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை அந்த பிரசங்கம் புரிஞ்சுதோ புரியலையோ, அது அருமையா இருந்ததோ இல்லையோ, ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இது கடவுளுடைய வார்த்தை. கடவுள் தான் நம்ம கிட்ட பேசுறாரு, இவருடைய ஞானம் என்ன, இவருடைய அறிவு என்ன என்று சொல்லி அங்கே ராஜாவுக்கு முன்பாகவே பேசுகிறார். இப்ப என்ன நடந்தது? 23ஆம் வசனம், அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து இருந்தான். நான் ஒருவரை புகழ்வது மாத்திரம் பாவம் அல்ல, ஒரு புகழை என் தலையின் மேல் ஏற்றிக்கொள்வதும் கூட பாவமா இருக்கிறது. இதுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ மனுஷரால் வரக்கூடிய மகிமையை ஒரு உண்மையான பிரசங்கியாளர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரை ஆராதிக்கிறது, அவரை பெருமைப்படுத்துறது, இவரை போல ஒருவர் உலகத்திலே இல்லைன்னு சொல்றது, இது வேதத்தின்படி தவறு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ஒரு சபையினுடைய தலைவராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனை நாம் ஒரு ஆராதனையில மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு பிரசங்கியாளரை ஆராதனையில மகிமைப்படுத்துவோமானா, அல்லது அந்த பிரசங்கியாளர் தன்னை மகிமைப்படுத்தும்படி இடம் கொடுப்பாரானா, அது பாவமா இருக்கிறது என்று வேதத்தின்படி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல 7வது வசனத்தை நீங்க கவனித்து பாருங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். எங்கள் உயிரை கூட கொடுத்து உங்களுக்காக ஊழியம் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பிரசங்கியாளர் சிலர் உயிரை எடுத்து ஊழியம் செய்யறாங்க. அடுத்தவன் உயிரை, அடுத்தவன் காசை, அடுத்தவங்களுடைய பணத்தை, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை. அப்போஸ்தலனாகிய பவுல் உயிரை கொடுத்து ஊழியம் செய்தார். அருமையா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல உங்களுக்கு நாங்க வசனத்தை போதித்து காப்பாற்றினோம். இன்னைக்கு என்ன இப்படியா ஊழியம் நடக்குது? இன்னைக்கு சில இடத்துல அந்த அன்பு இல்லை, அதிகாரம் மாத்திரம் இருக்கிறது. எனக்கு எதிராக பேசிட்டியா அவ்வளவுதான், உங்க குடும்பமே இருக்காது, அழிஞ்சு போயிடுவீங்க. எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைய பார்த்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இல்லையா? அன்பு இருக்கும் பொழுது அங்கே சாபம் இருக்காது. முதல்ல சபிக்கிறவர் ஒரு ஊழியக்காரவே இருக்க முடியாது.
ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க யாருமே சபிக்க கூடாதுன்னா. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கியாளர்களாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி சபிக்க முடியுன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் அன்பு செலுத்தி மற்றவர்களிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும். 9ஆம் வசனம் பாருங்க. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்துல பிரசங்கித்தோம். எதை பிரசங்கம் பண்ணாங்களா? தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணோம். வேலை செஞ்சு பிரசங்கம் பண்ணோம். யார் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கல. அதே நேரத்தில் சபையானது பவுலுக்கு உதவி செய்தார்கள், செய்யலன்னு சொல்ல வரல. ஆனா இவங்க எதிர்பார்க்கல, நீங்க கொடுப்பாங்க, நீ கொடுத்தே ஆகணும், உன்னுடைய கடமை இது, நீ கொடுக்கலன்னா உனக்கு சாபம் அப்படின்னு பவுல் சொல்லலையா? ஏன்னா ஏற்கனவே சொன்னார், நாங்கள் உங்களுக்கு பாரமா இருக்கவில்லை. அப்ப இங்கே சொல்றார், நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி தான் நாங்க வேலை செஞ்சு சாப்பிட்டோம். அப்போ ஒரு பிரசங்கியாளர் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை அவர் சரியாக போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். 10வது வசனத்துல பாருங்க, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு ஊழியக்காரருக்கு யார் சாட்சி? ஒரு ஊழியக்காரர் ஒருத்தருக்கு சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அல்லது ஒருவர் இன்னொருவரை பத்தி சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவருடைய விசுவாச வாழ்க்கை தான் சாட்சி. அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் தேவ பக்தியாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன், அவர் ஒரு பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு மனுஷன், உண்மையாவே அவர் நேர்மையா வாழ்ந்தார், இதுதான் அந்த சாட்சி. பிரியமானவர்களே, எப்படி வாழ்ந்தாராம்? பரிசுத்தமாய் வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவங்களுக்கு மட்டும் நாம் பிரசங்கம் பண்ணிட்டா போதாது, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். அதாவது திருடக்கூடாதுன்னு சொல்லுகிற நான் ஒரு வீட்டில் திருடி பொருளை வைத்து கொண்டிருப்பேனானா நான் பிரசங்கிக்கக்கூடிய தகுதி அற்றவனாக நான் இருக்கிறேன். அப்ப பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என்னை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. இப்படியெல்லாம் தான் ஊழியம் பண்ணாங்க. உண்மை உள்ளவர்களை ஊழியம் பண்ணாங்க. காசுக்காக யாரும் ஊழியம் பண்ணல. தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்தார். ரொம்ப ஆர்வமா ஊழியம் பண்ணாங்க. அடி வாங்கினாங்க, அவமானப்பட்டாங்க. அவங்களை அடிச்சு துரத்தினால மறுபடியும் திரும்பி வந்து விசுவாசமா ஊழியம் பண்ணாங்க. இன்னைக்கு சில இடத்துல காசு இல்லைன்ட்டா ஊழியத்தை அதோடு நிறுத்திடுறாங்க. ஊழியத்துக்காக பணம் வந்தா மட்டும்தான் ஊழியம் பண்ணணும், ஊழியத்துக்காக பணம் வரலன்னா அதோட அந்த ஊழியத்தை இழுத்து மூடிடுறாங்க. இதெல்லாம் ஊழியமா இருக்கிறதானா? கிடையாது. இது கிறிஸ்துவுக்கான ஊழியமான கிடையாது. இது முதல் பாடம். 2வது ஒரு பாடத்தை நீங்க கவனிப்பீர்களானா, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்பவர்கள் எப்படி அதை கேட்க வேண்டும். இப்போ இவ்வளவு நேரம் பிரசங்கியாளரை பத்தி நம்ம படித்தோம் இல்லைங்களா? அவர் எப்படி பிரசங்கம் பண்ணணும், என்ன மனநிலையில் இருக்கணும், எப்படியெல்லாம் அவருடைய வார்த்தைகள் இருக்கணும், வாழ்க்கை இருக்கணும்னு படித்தோம். இப்போ கேட்கக்கூடியவர்கள் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ ஆராதனைக்கு வரோம், வந்து உட்கார்ந்துட்டு பிரசங்க பகுதி வரும் பொழுது இப்போ நம்முடைய மனநிலை என்ன? எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம், எவ்வளோ விசுவாசம் உள்ளவராக இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரவேல் மக்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானா, அவங்க தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்டாங்க தெரியுங்களா? எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 2வது வசனத்துல நீங்க பார்க்கலாம் பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எப்படி கேட்டாங்களாம் வசனத்தை? விசுவாசம் இல்லாம கேட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். தேவனுடைய வார்த்தையை 10 கட்டளைகளை கேட்டாங்க, மற்ற கட்டளைகளை கேட்டாங்க. மோசே போய் அந்த கட்டளைகளை வாங்கிட்டு மலை மேல இருந்து இறங்கி வரத்துக்குள்ள போய் பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி வணங்கினாங்களா இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு அவங்க வசனத்தை கேட்டாங்க? அவிசுவாசமாய் கேட்டார்கள், விசுவாசம் இல்லாதவர்களை கேட்டார்கள். இன்றைக்கு ஒரு ஆராதனையில அல்லது ஒரு சுவிசேஷ கூட்டங்களிலே பிரசங்கிக்கும் பொழுது நாம் எப்படி கேட்கிறோம்? ஒரு விசுவாசமாய், பயபக்தியாய். ஒரு இதுதான் முக்கியம். யாரு பிரசங்கம் பண்றான்றது முக்கியம்தான். அவர் கிறிஸ்துவுக்குள்ளானவராய் இருக்கிறாரா, அவர் நீதிமானாய் இருக்கிறாரா, பரிசுத்தவானாய் இருக்கிறாரா, அது முக்கியமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவர் என்ன கலரு, அவர் என்ன உயரம், அவர் படிச்சவரா, எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சவரா,
இல்லையா? அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர், இது இல்லை முக்கியம். தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிறாரா, இதை நாம கேட்டு கவனிக்கணும். சில பேருக்கு சில பேர் பிரசங்கம் பண்ணாதான் நல்லா கேட்பாங்க. அப்படியே நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, டைரி எடுத்துப்பாங்க, பேனா எடுத்துப்பாங்க. யாராவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பேசினா அப்படியே பைபிள் மூடி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அதாவது எப்படி மனுஷர்களுக்காக பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு முன்னாடி நான் சொன்னனோ, சில பேர் மனுஷனுக்காகத்தான் வசனம் கேட்கறாங்க. அவருக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதான் அவர் கேட்பார், மற்றவங்க பிரசங்கம் பண்ண கேட்க மாட்டார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க தவறுகிறோம் என்பதை நாம் ஏன் உணர்கிறது இல்லைன்றதை நீங்க யோசிப்பாரு. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் சரியா கவனிக்கணும், ஆர்வமா இருக்கணுமா வசனத்தில். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா அதுல 19வது வசனத்தை நீங்க பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். எப்படி இருக்கணுமா கேட்கறதுக்கு? தீவிரமாயிருங்கள். பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள், கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்கள். இப்ப இதை தலைகீழ மாத்திட்டோம். நம்ம கோபமா தீவிரமா வரும், பேசுகிறதா அதுவும் ரொம்ப வேகமா வரும், சொல்லியே கொடுக்க வேணாம். மதகு திறந்து விட்ட தண்ணீரை போல வார்த்தை சும்மா சூப்பரா வேகமா வரும். அது அடுத்தவங்களை காயப்படுத்துதா, அதை பத்தி கவலையே இல்லை நிறைய பேருக்கு. ஆனா கேட்பதற்கு எப்படி கேட்பாங்க? அப்படியே காதை குடைஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு, சில பேர் அப்படியே பைபிள் கவனிக்கிற மாதிரி தூங்கிட்டு. இது சரியான முறையில் நாம் கவனிக்கிறோமா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மார்த்தாள் மரியாள், இயேசு கிறிஸ்துவானவர் அவங்க வீட்டுக்கு போறாரு. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அவங்க வீட்டுக்கு போறாரு. யார் முதல்ல ரொம்ப ஆர்வத்தோடு வரவேற்பது அப்படின்னு நீங்க பாத்தீங்களான்னா மார்த்தாள். வாங்க வாங்க, நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, ரொம்ப ஆர்வமா வரவேற்றோம். அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா பற்பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உபசரிக்கணும் இல்லையா, அதுக்கு போயிட்டாங்க அந்த அம்மா. ஆனா மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. போன மார்த்தாள் திரும்பி வராங்க. ஆண்டவரே, நான் ஒரு ஆள் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த அம்மா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த அம்மாவையும் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மா இயேசு கிறிஸ்து அந்த அம்மா கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்கறீங்க? என்ன கவலை இருக்கிறது? சில பேருக்கு பார்த்தீங்களான்னா பைபிள் எடுத்துட்டு போனன்ற எண்ணமே வரதில்லை. இப்பெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் வேற வந்துடுச்சு, அதிலே பைபிள் இருக்குது, நாங்கள் அதிலே பைபிள் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் பார்ப்பாரு, ஒரு மெசேஜ் வரும், அதுக்கப்புறம் அவருடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே மாறி போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் எடுத்துட்டு வரதே இல்லை, கைவீசி கொண்டு வராங்க. அப்படியே பைபிள் எடுத்துட்டு வந்தாலும் சில பேர் மூடிட்டு அதை அப்படியே அங்கே பத்திரமா எடுத்துட்டு போறாங்க. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் எங்கே போனது? ஏன் வேதத்தை திறந்து நாம் படிக்க மாட்டோம்? தேவனுடைய வார்த்தை ஏன் நாம் கேட்க மாட்டோம்? மார்த்தாளை போல பல கவலை, வேலை இல்லை, குடும்ப கஷ்டம், அதையே யோசித்து கொண்டிருக்கிறோம். வேத வசனங்களை நாம் கேட்கணும். பிரசங்கியாளர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிரசங்க குறிப்பு எடுத்துட்டு பண்ணுவார், ஒரு நல்ல தலைப்புல பண்ணுவார். தேவனிடத்தில் எவ்வளவு நம்பிக்கையா இருக்க வேண்டும், தேவனிடத்தில் எப்படி விசுவாசமா இருக்க வேண்டும்னு நல்ல அழகா நோட்ஸ் எடுத்துட்டு கஷ்டப்பட்டு 2 நாள் அவர் கண் விழித்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு என்ன தலைப்புல பிரசங்கம் பண்ணாருன்னு சில பேர் கேட்டா, ஏதோ ஆபிரகாம் பத்தி பண்ணாரு, ஈசாக்கை பத்தி பண்ணாரு அப்படின்னு அந்த கேரக்டர் மட்டும் தான் சில பேருடைய இருதயத்துல நிக்குது. பிரசங்கம் நிறைய பேருக்கு நிக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? பிரசங்கியாளர் பிரசங்கிக்கும் பொழுது அதை ஒரு குறிப்பு எடுத்து எழுதுறதே கிடையாது. ஏதோ அப்படியே போயிட்டு ஒரு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு நல்லா ஜோக்கா பேசுறாரா, அங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, இல்லைன்னா ரொம்ப அழுகுறாரா, நம்மள கூட சேர்ந்து அழுதுட்டு வந்துடுறா, அவ்வளவுதான். வசனம் என்ன கொடுக்கிறது, வசனம் என்ன விதைக்கிறது நம்முடைய இருதயத்துல. வேதம் அப்படித்தானே சொல்லுது. ஆமா, பாருங்க லூக்கா சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பலன் கொடுக்கிறார்கள்.
அப்ப உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? வசனத்தை கேட்டு அதை குறித்து அதை வீட்டில் போய் படிக்கும் பொழுதுதான் அந்த வசனம் இருதயத்துல தங்கும். அது ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆமேன், அல்லேலூயா அப்படின்ட்டா உங்கள் இருதயத்துல விசுவாசம் வராது. சும்மா நான் வார்த்தையில வேணா சொல்லிடலாம், கர்த்தர் உன்னை இந்த வருடத்தில் ஆசீர்வதித்து விடுவார் அப்படின்னு வேணா நான் சொல்லிடலாம். ஆனா உண்மையான அந்த ஆசீர்வாதம் வராது. விசேஷமா நம்முடைய இருதயம் இந்த இருதயம் கிடையாது. இந்த இருதயம் யோசிக்காது, இந்த இருதயம் சிந்திக்காது, இல்லைங்களா? ஆவிக்குரிய இருதயம், சிந்தனை, யோசிக்கிற இருதயம். அந்த இருதயம் ஒரு வாசல்னு சொல்றார் வேதவசனத்துல. கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 4வது வசனத்துல, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அது என்ன வாசல்? எருசலேம் வாசலா, இல்ல நம்முடைய இந்தியா கேட்னு சொல்லக்கூடிய அந்த வாசலா? எந்த வாசல்? இருதயமாகிய வாசல் தேவன் திறந்தருளும்படி, திறக்கும்படியான வாய்ப்பு கொடுக்கும்படி நீங்கள் ஜெபியுங்கள்னு பவுல் சொல்றார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் ஒரு வாசலை போல, அது திறக்கப்படாமல் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? யார் தெரியுங்களா? நம்ம தான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வசனத்துல நாம் படிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். உடனே அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் அவங்க வீட்டு வாசல்ல அந்த கதவுல அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுறாங்க, அவர் வாசற்படியில நின்று தட்டுவாரு. அவர் வீட்டின் வாசற்படியை தட்டவில்லை, இருதயமாகிய வாசற்படியை தட்டுகிறார் வசனத்தின் மூலம். ஒரு வசனமோ நாம கேட்கும் பொழுது இப்படி நடக்கணும் கேட்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை திறக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? தாப்பல் போட்டுட்டு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவர் வருவாரு, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறார் வசனத்தின் மூலம். நாம திறக்கல, ஆனா ஆண்டவர் இடத்துல நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படினா முதல்ல கதவை திறங்க, தாழ்பால திறங்க, சரியான சத்தியத்துக்குள்ள வாங்க, சரியான விசுவாசத்துக்குள்ள வாங்க. இப்போ எப்படி பிரசங்கத்தை கேட்கணும் அப்படின்ற விஷயத்தை நாம் படித்தோம். இப்போ 3வது பாடத்துக்கு நான் போறேன். பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் ஒரு பிரசங்கியாளராக வேண்டும். இதுதான் 3வது பாயிண்ட். இது உங்களுக்கு கேட்கும் பொழுது ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா காலங்காலமா பிரசங்கிக்கிறவர்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் பிரசங்கியாளராய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இருக்குது. அதுதான் தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவோ சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவோ அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒன்று ரட்சிக்கப்படணும், அதோடு முடிஞ்சு போல. பொதுவா நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன, நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அடுத்த வார்த்தையை விட்டுறாங்க நிறைய பேர். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்திருக்கிறீர்களா? யாருன்னா கேட்கறாங்களா இந்த கேள்வி? நல்ல வசனம் படிச்சிருக்கிறீங்களா? சத்தியத்துல வளர்ந்திருக்கிறீர்களா? இந்த கேள்வி யாராவது கேட்கறாங்களா நம்மள? இதுவும் கூட தேவனுடைய சித்தம். ஏன்னா கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். நிறைய பேர் இந்த பிரசங்கம் அப்படின்னு வரும்பொழுது அதுல உண்மையாவே நீங்க பார்த்தீங்களான்னா, நான் பிரசங்கிக்க வேண்டுமா? நான் ஒரு சபையார், வேலைக்கு போறேன் அல்லது வீட்டை குடும்பத்தை பார்த்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு போறேன், பைபிள் ஸ்டடிக்கு போறேன், அவ்வளவுதான் என்னுடைய டியூட்டி, என்னுடைய விசுவாச வாழ்க்கை, அவ்வளவுதான், இது போதும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானா, அங்க ஒரு மிகப்பெரும் துன்பம் எருசலேமில் உள்ள சபைக்கு வந்துச்சு. ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உள்ள ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். அங்கு இருந்த சபையானது சிதறப்பட்டு போகிறது. மக்கள் எல்லாம் சிதறி அவங்க ஊருக்கு போறாங்க. உடைமைகளை விட்டு விட்டு, ஒரு வீட்டை விட்டு விட்டு, எந்த ஒரு வேலையும் இல்லாம எல்லா விசுவாசிகள் சபையார் சிதறப்பட்டு போனார்கள். சிதறப்பட்டு போய் அவங்க பண்ண முதல் காரியம் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. உண்மையா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? ஊழியம் செய்யறதுக்காக எனக்கு அழைப்பு இல்லை,
எனக்கு அழைப்பு வந்த பிறகு நான் ஊழியம் செய்வேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உங்க வீட்டு கதவை தட்டி உங்க பேரை சொல்லி நீ ஊழியத்துக்கு வா நீ கூப்பிட மாட்டார். வசனம் உங்களை அழைக்கிறது. சுவிசேஷத்தினால் அவர் அழைக்கிறார். ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தைகளை முறையாய் கற்றுக்கொண்டு முறையாய் போதிக்கணும். அறக்குறையா கத்துக்கணும், அறக்குறையா தானே போதிக்க முடியும். 4 வசனம் தெரிஞ்சுட்டா நீ ஊழியக்காரர் நிறைய பேர். அது மாதிரி அறக்குறையா கத்துக்கொண்டு அறக்குறையா ஊழியக்காரா இருக்கக்கூடாது. முறையாக கற்றுக்கொண்டு முறையாக பிரசங்கிக்க வேண்டும். இதுக்கு பைபிள் காலேஜ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பட்டம் பெற்றுக்கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியத்தின்படி கற்றுக்கொண்டு இருந்தால் போதும். நீங்க பிரசங்கம் பண்ணலாம். சரியா கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய சபையார் நீங்க பாத்தீங்களானா 20 வருஷம் ஆயிருக்கும் ஞானஸ்தானம் எடுத்து, 30 வருஷம் ஆயிருக்கும். அவர் அப்படியே இருப்பார். பைபிள் கூட படிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, எல்லாம் தெரியும். ஏன், ஒரு சில நேரத்தில் அவர் மூப்பரா கூட இருப்பார் சபையில், ஆனா பிரசங்கம் பண்ண தெரியாது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா அங்க ஒரு வசனம் சொல்றார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். எபிரேய நிருபத்தில் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். ஏன்னா எபிரேய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க, சத்தியத்தில் வளர்ச்சி அடையல. இப்போ புதிய ஆண்டை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? இந்த புதிய ஆண்டு என்பது நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த நியூ இயர் ஆரம்பிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னுவோம். மகிழ்ச்சியா நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அன்னைக்கு நம்ம அதோட முடிஞ்சு போயிடும், அந்த நாள் முடிஞ்சு போயிடும். நியூ இயர்ன்றது என்ன? புது ஆண்டுன்றது என்ன? ஒரு சூரியனை பூமி சுற்றி வருகிறது. தன்னைத்தானே பூமி சுற்றி கொள்ளும் பொழுது ஒரு நாள் ஆகுது இல்லைங்களா? அந்த பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வரும் பொழுதுதான் ஒரு வருடம். அதாவது பூமியானது ஒரு காரியத்தை ஆரம்பித்து அது முடிக்கிறது. அதுதான் புதிய ஆண்டு, தேவன் கொடுக்கிற ஒரு ஆண்டு. பிரியமானவர்களே, ஒரு பூமியானது தன்னுடைய வேலையை செய்து முடிக்குது ஒரு வருஷத்துல. நான் ஒரு வருஷத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? எந்த அளவுக்கு சத்தியத்துல நான் வளர்ந்திருக்கிறேன்? எந்த அளவுக்கு வேதத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்? நான் ஆரம்பித்த இந்த விசுவாச வாழ்க்கையை எப்படி முடிச்சிருக்கிறேன்? எப்படி முடிக்கணுமா? எப்படி முடிக்கணும்னு சொல்றாரு இந்த 5:12. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு, வேத வசனங்களை தெளிவா ஞானமா திட்டமா மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் மூல உபதேசத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். விசுவாசம்னா என்ன, ஞானஸ்நானம்னா என்ன, சபைனா என்ன, இன்னும் அதுவே தெரியலையே உங்களுக்கு. ஜபம் பண்றதுனா என்னன்னு தெரியலையே உங்களுக்கு. ஒரு 4 பேர் மத்தியில் ஜபம் பண்ணுனா தெரியலையே உங்களுக்கு. இதுதான் உங்கள் விசுவாசமா? வளர்ச்சி அடையணும்ன்றார் இங்க எபிரேயர் ஆசிரியர். வளர்ச்சி இல்லை, இன்னும் நீங்க குழந்தையா இருக்கிறீங்க. பலமான ஆகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கணும். என்னத்துக்கு? ஏன்னா ஒரு 20 வயசு ஆகுது, 30 வருஷம் ஆகுது. நீங்க பலமான ஆகாரத்தை குடிக்கணும். இன்னும் நாம் பால் குடித்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நாம என்ன செய்யறோம்? ஒரு இடத்துக்கு போனா, ஒரு ஆராதனைக்கோ ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போனா, ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆசீர்வாதம் எனக்கு வேணும் தானே போறோம். சத்தியத்துல வளர்ச்சி அடைவதற்காக நாம் போகிறோமா? இன்னைக்கு ஒரு சிலர்லாம் இப்படி போடுறாங்க. அதாவது உங்க இடத்துல நாங்க சாட்சி சொல்லுகிறோம், உங்க இடத்துல எங்கள் கதைகளை சொல்லுகிறோம், நீங்க கேளுங்க. அவர் கடைசி வரைக்கும் நீங்க அவருடைய பிரசங்கத்துல பாத்தீங்களானா அவரை பத்தி தான் சொல்லு. நான் இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன். இதுல சத்தியத்தை அறிகிற அறிவு எங்க இருக்குது சொல்லுங்க? நீங்கள் பலமான ஆகாரத்தை எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க? இன்னும் பல சபையில சுவிசேஷ புத்தகமே தாண்டல. இன்னும் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்தார் என்றுதான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை தாண்டி யாரும் இன்னைக்கு போறதில்ல. அப்படியே அங்க இருந்து யோவான்ல இருந்து அப்படியே ஒரு டேக் எடுத்தாங்கன்னா நேரம் வெளிப்படுத்துற விசேஷம் தான்.
அதுதான் அதுல, ஏன்னா அதுல நிறைய பேருக்கு புரியாது. அந்தி கிறிஸ்து வருகிறான், இவன் வருகிறான் அப்படின்னு நேரா இங்க யோவான்ல முடிச்சாங்கன்னா நேரா வெளிப்படுத்தின விசேஷம் தான். நடுவுல உள்ள புத்தகங்கள் எல்லாம் படிக்க நேரம் இல்லை நிறைய பேருக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் சத்தியத்திலே வளருங்கள். எந்த அளவுக்குனா இயேசு கிறிஸ்துவை போல் வளருங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல் வளர வேண்டும். அதற்கு வேத வசனங்களை நாம் படிக்க வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் எப்பொழுது பிரசங்கிக்க போகிறீர்கள், எப்பொழுது தேவனுடைய வார்த்தை போதிக்க போகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஊழியர்கள் அநேகர் உண்டு. கண்டுபிடிங்க யார் நமக்கு சத்தியத்தின்படி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை கண்டுபிடிக்கனா. வேதம் சொல்லுகிறது, ஒரு உண்மையான ஊழியக்காரர் எப்படி போதிப்பாராம் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி போதிச்சார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. அவர் கத்துக்கின சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார். ஒருவேளை சில பேர் முழு சத்தியத்தையும் கற்றுக்கொண்டு அவர்கள் வளரலாம். பைபிளை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்களான்னா ஜூனியர் சீனியர்னு கிடையாது. யார் சத்தியத்துல வளர்கிறார்களோ அவர்கள் ஒரு சிறந்த பிரசங்கியாளர்களாய், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரசங்கியாளர்களாய் இருப்பாங்க. அன்பானவர்களே, நாம் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறோம்? சத்தியத்தின்படி. இது வேதத்தின்படி ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த 2019ஆம் ஆண்டில் இந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி ஞானமாய், திட்டமாய், நயவசனம் உள்ள வார்த்தைகள் இல்லாமல், இச்சகமான பேச்சு இல்லாமல் வசனத்தை வசனத்தின்படி போதிக்க ஆரம்பிங்க. நல்ல பைபிள் படிங்க, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை படிங்க. அந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை படித்து கிறிஸ்துவின் சபையை தேடி கண்டுபிடிங்க. அந்த கிறிஸ்துவின் சபையாக நீங்கள் வாழ்ந்து உண்மையான சத்தியத்தை போதிங்க. உண்மையாகவே அப்படிப்பட்டவர்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி. கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு, மேல் ஐனம்பாக்கம், சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி. கூடுமிடம் எண் 115 GNT ரோட், புழல் கேம்ப், சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.